கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நீங்கள் ஒரு மீன்பிடி கிராமத்தில் ஒரு தீவில் அமாவாசை இரவு அன்னைக்கு தனியாக உட்காந்துட்ருக்கீங்க. மீன் பிடிச்சு இலைப்பாரிட்டுருக்கீங்க. உங்களை சுற்றி நிறைய சின்ன சின்ன படகுகள், உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் மீன் பிடிச்சிட்டு சேர்ந்து இலைப்பாரிட்டுருக்காங்க. அப்போ தூரத்தில் பெரிய பல டன்கள் எடை கொண்ட கப்பல்கள் பொறுமையாக விளக்குகள் எதுவும் இல்லாமல் நகர்ந்து வருது. உங்களுடைய துறைமுக நகரத்தில் பல டன் கப்பல்கள் வர்றது வரும் புதுசு கிடையாது. ஆனால் விளக்குகள் இல்லாமல் வர்றது புதுசு. அதுவும் அமாவாசை இருட்டில் இவ்வளோ வேகத்தில் வர்றது புதுசு. நீங்கள் கண்ணை சென்று பார்க்குற நேரத்தில் அந்த கப்பல்கள் உங்கள் துறைமுகத்துக்கு வந்துடுச்சு. அதுலேருந்து சிறிய படகுகள் மூலம் கையில் கத்தியும் உடல் முழுக்க கவசமும் கொண்டு வீரர்கள் இறங்குறாங்க. கரையை நோக்கி வராங்க, உங்களை நோக்கி வராங்க. இதை பார்த்ததும் நீங்கள் சத்தம் எழுப்புறீங்க, உங்கள் நண்பர்களெல்லாம் கூட்டுறீங்க. உங்கள் நாட்டோட இரவு காவலர்களை போய் தகவல் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு அம்பு வந்து உங்கள் மேலே பாயுது. நீங்கள் அந்த கடற்கரையிலேயே விழுறீங்க. உங்களை சுற்றி திடுதிப்புன்னு கால் தடங்கள் ஓடுது. வீரியத்துடையும் கூச்சலிட்டும் கால் தடங்கள் ஓடுது. உங்களை இருள் சூழ்ந்து அமைதி நிலவுது. இந்த மாதிரி நிலவு இல்லாத ஒரு அமாவாசை இரவில் தான் ராஜேந்திர சோழனுடைய நாவாய் படைகள் 1026 தற்பொழுது இந்தோனேஷியாவின் தலைநகரமான பேலம்பாங் துறைமுகத்தை யாருமே எதிர்பார்க்காதப்போ தங்களை வணிக கப்பல் மாதிரி சித்தரித்து இரவோடு இரவா அந்த நகரத்தையே சூறையாடி அழித்தாங்க அப்படின்னு ராஜேந்திர சோழனுடைய தஞ்சாவூரில் இருக்க கல்வெட்டு நம்மளுக்கு சொல்லுது. இது மட்டும் இல்லாமல் அந்த இரவே ஸ்ரீ விஜய நாட்டோட ராஜாவான சங்கிரம விஜயதுங்கவர்மனை கடத்திட்டு அங்கிருந்த விலைமதிப்பில்லாத பல பொருட்களையும் வித்யாதர தோரணை அப்படின்ற ஒரு தோரணையையும் தமிழ்நாடுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னும் அந்த கல்வெட்டு சொல்லுது. கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டுலேருந்து 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்தோனேஷியா, மலேசியா பகுதிகளை கட்டி ஆண்ட ஸ்ரீ விஜய ராஜாங்கத்தோட அழிவு ராஜேந்திர சோழனுடைய நாவைப்படைகள் கையில் 1026 துவங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 500-600 வருஷங்களாக கிழக்காசிய கடலையே கட்டி ஆழ்ந்துட்டு இருந்த ஸ்ரீ விஜய ராஜாங்கம் வெறும் 100 வருஷத்தில் கடைசியாக குலோத்துங்க சோழனுக்கு கப்பம் கட்டி ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போனது. இதுவே அவங்களுடைய சிறிய வரலாறு. ஸ்ரீ விஜய ராஜாங்கம் நம்ம தமிழ்நாட்டோட சேர சோழ பாண்டியர்களோட மன்னர்கள் எப்படி ஒரு தலைநகரத்திலேருந்து ஆட்சி செஞ்சாங்களோ அந்த மாதிரி இல்லாமல் இது பல துறைமுகங்களோட ஒன்றியம் அப்படின்னே ஸ்ரீ விஜயத்தை சொல்லலாம். இந்த ஸ்ரீ விஜய ராஜாங்கத்தை 6வது இல்லைனா 7ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் விஜயன் அப்படின்ற ராஜாவால் கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு வரலாறு நம்மளுக்கு சொல்லுது. அதனால தான் அதற்கு பெயர் ஸ்ரீ விஜயம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இப்போ எப்படி ஈரான் ஹோர்மூஸ் நீர்ச்சந்தியை கைக்குள்ளே வச்சிருக்கோ அதே மாதிரி பல 100 வருஷங்களுக்கு முன்பு இந்தோனேஷியாவுக்கும் மலேசியாவுக்கும் நடுவில் இருக்க மலாக்கா நீர்ச்சந்தியை ஸ்ரீ விஜயம் அதோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுருந்துச்சு. எந்த ஒரு கப்பலும் அதுக்கு நடுவில் போகணும் அப்படின்னா ஸ்ரீ விஜயத்துக்கு கப்பம் கட்டிட்டு தான் போகணும். இது மூலமாக ஸ்ரீ விஜயம் ஒரு பெரிய செழிப்பு மிகுந்த நாடாக வளர ஆரம்பிச்சது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் இருக்கிறதுனால பல கப்பல்கள் இங்கே நின்று போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அது மூலயமா இது சுங்கம் வரியை நிறைய வசூல் செஞ்சது. ஆரம்பத்திலேயே ஸ்ரீ விஜய ராஜாங்கம் பெரிய ராஜாங்கமாக அமையலை, அது ஒரு சின்ன ராஜாங்கமாக தான் இருந்துச்சு. அதை சுற்றி மட்டாரம், கெமர், சம்பா அப்படின்னு பல ராஜாங்கங்கள் இருந்துச்சு. ஆனால் இதை எல்லாத்தையும் கடல் வழியாகவும் சரி தரை வழியாகவும் சரி போர் செஞ்சு வீழ்த்தியது ஸ்ரீ விஜயம். தற்பொழுதைய இந்தோனேஷியா, மலேசியா பகுதிகளில் இருக்கிற மக்கள் மாதிரி தான் இந்த ஸ்ரீ விஜய ராஜாங்கத்தோட ராஜாக்களும் மக்களும் இருந்தாங்களா அப்படின்ற தரவுகள் நம்மளுக்கு எதுவுமே இப்போ இல்லை. அவங்க எந்த இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற தரவுகளும் இல்லை. ஆனால் இந்த ராஜாங்கம் தமிழ்நாட்டோடையும் இந்தியாவோடையும் பல நூற்றாண்டுகளாக வணிக தொடர்புலையும் கலாச்சார தொடர்புலையும் இருந்துச்சு அப்படின்றதுக்கு நிறைய தரவுகள் இருக்குது.
ஸ்ரீவிஜய ராஜாங்கம் பழைய மலாய் மொழியை பேசிச்சு. ஆனால் எழுத்துக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த பழைய பல்லவ எழுத்துக்களை தான் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இந்தோனேஷியா மலேசியா பகுதிகளில் 4 கல்வெட்டுகள் பழைய மலாய் மொழியில் ஆனால் பல்லவ எழுத்துக்களில் எழுதின கல்வெட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பேரஸ் அப்படின்ற துறைமுகத்தில் தமிழில் எழுதப்பட்ட கல்வெட்டே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இங்கே பல தமிழர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னும் ஐயாவோல், மணிக்கிராமம், ஐநூற்றுவர் அப்படின்ற தமிழ் வியாபார சங்கங்கள் இங்கே இருந்து தமிழ்நாட்டோட வணிகம் செஞ்சாங்க அப்படின்னும் அந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கு. இன்னமும் பேரஸ் நகரம் சுற்றியும் நிறைய தமிழ் மக்கள் பூர்வீகமாக அங்கே வாழ்ந்து வராங்க. ஸ்ரீவிஜய ராஜாங்கத்தை விஜயன் அப்படின்ற ராஜா கண்டுபிடிச்சிருந்தாலும் 8ஆம் நூற்றாண்டோட இறுதியில் சைலேந்திரர்கள் அப்படின்ற ராஜாக்கள் தான் ஸ்ரீவிஜயத்தை இன்னும் செழிப்புக்கு வழிவகுத்தாங்க. குறிப்பாக சுமத்ரா மற்றும் ஜாவா தீவுகள் இதை மையமாக கொண்டு சைலேந்திரர்கள் ஆட்சி பண்ணாங்க. சைலேந்திரர்கள் ஆட்சி பண்ணாங்க அப்படின்றத 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நலந்தா, அதாவது பீகாரில் இருக்கிற நலந்தா பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு நம்மளுக்கு சொல்லுது. எப்படி பீகாரில் இருக்க நலந்தா பல்கலைக்கழகத்தில் இருக்க கல்வெட்டுக்கு பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஸ்ரீவிஜய ராஜாங்கத்தோட சைலேந்திரர்களை பற்றி தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா பௌத்தம், அதாவது புத்திசம் தான். ஸ்ரீவிஜய ராஜாங்கம் பௌத்தத்தில் ஒரு வகையான டான்ட்ரிக் புத்திசம் என்று அழைக்கப்படக்கூடிய வஜ்ரயானயா பௌத்தம் இதை தான் பின்பற்றியிருக்காங்க. இந்த மாதிரி கல்வெட்டுகளிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, கிட்டத்தட்ட 500-600 வருஷங்களாக இந்தியாவில் இருக்கிற பாலா, அதாவது தற்பொழுதைய பெங்காலை ஆட்சி செஞ்ச பாலா டைனாஸ்டியும், பீகார், உத்தரப்பிரதேஷ் பகுதிகளை ஆண்ட குப்தா டைனாஸ்டியும், இது மட்டும் இல்லாமல் சோழா டைனாஸ்டியும் நெருங்கிய தொடர்பில் ஸ்ரீவிஜய ராஜாங்கம் இருந்துச்சு அப்படின்னே தான் சொல்லணும். தற்பொழுது இந்தோனேஷியா, மலேசியா பகுதிகள் பெரும்பாலும் முஸ்லிம் மக்களால் நிறைஞ்சிருந்தாலும் இந்த 2 நாட்டிலையுமே பண்டைய பௌத்த ஸ்தலங்கள் மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பௌத்த துறவிகள் இந்த 2 நாட்டுக்குமே இன்னமும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டோட நாகப்பட்டினத்துக்கும் ஸ்ரீவிஜய ராஜாங்கத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. 1026ஆம் ஆண்டு சங்கிரம விஜயதுங்கவர்மனை ராஜேந்திர சோழனோட நாவாய் படைகள் கடத்தி கொண்டு வந்தாங்க. ஆனால் வெறும் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய அப்பாவான சூடாமணி அப்படிங்கிறவர் ராஜேந்திர சோழனுடைய அப்பாவான ராஜராஜர்கிட்ட அனுமதி பெற்று நாகப்பட்டினத்தில் ஒரு புத்த விஹாரத்தை கட்டினார். அந்த விஹாரம்தான் இப்போ அழிந்து போன சூடாமணி விஹாரம். அந்த காலத்தில் நாகப்பட்டினம் ஒரு பல மதங்களை உள்ளடக்கிய, பல நாட்டவரை உள்ளடக்கிய ஒரு காஸ்மோபாலிட்டன் நகரமாக இருந்திருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற புத்த நகரங்களோட கலாச்சார தொடர்பில் அடிக்கடி இந்த ஸ்ரீவிஜய ராஜாங்கம் இருந்ததுனால சமஸ்கிருதத்தை நல்லா கற்றுக்குச்சு. நிறைய சீன புத்த துறவிகள் இந்தியா வரைக்கும் போய் சமஸ்கிருதத்தை கற்றுக்கணும், பௌத்த புனித நூல்களை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சவங்க இந்தியா வரைக்கும் போக தேவையில்லை, ஸ்ரீவிஜயத்திலேயே இந்தியாவை மிஞ்சிற அளவுக்கு பௌத்த மதமும் சமஸ்கிருத பண்டிதர்களும் இருந்திருக்காங்க அப்படின்னு பண்டைய சீன வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதியிருக்காங்க. ஆனால் ஸ்ரீவிஜயம் வெறும் பௌத்தத்தை மட்டும் கடைப்பிடிக்கல, ஹிந்து மதத்தையும் கடைப்பிடிச்சிருக்கு. புமாயூ அப்படின்ற இடத்துல செங்கலால் கட்டப்பட்ட 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிவன் கோவில் இன்னமும் அங்கே இருக்குது. அதில் குறிப்பாக சொல்ல போனோன்னா சிவன் சிலையும் அகத்திய முனிவரோட சிலையும் அங்கே இன்னமும் பாதுகாக்கப்பட்டு வருது. அகத்திய முனிவரோட சிலை அந்த கோவிலில் இருக்கிறத பற்றி பார்த்தோன்னா, தமிழர்கள் பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே கடல் கடந்து தங்களுடைய கலாச்சாரத்தை, தங்களுடைய வரலாற்றை நிலைத்து பரப்பும்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் நம்மளுக்கு புரிய வருது. 1920 வரைக்குமே ஸ்ரீவிஜய ராஜாங்கம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னு பலருக்கும் தெரியாது. இப்போ கூட இந்தோனேஷியா, மலேசியா மக்களுக்கு பெரும்பாலும் ஸ்ரீவிஜய ராஜாங்கத்தை பற்றி தெரியாது. நம்மளுக்கு 2300-500 வருடங்களுக்கு முன்பு இருந்த சங்க இலக்கியங்கள் பற்றியும் பண்டைய தமிழர்கள் பற்றியும் தமிழ் மன்னர்கள் பற்றியும் தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரியான வரலாற்று தொன்மை பல நாடுகளுக்கும் இருந்தாலும் அது தற்போதைய மக்களுக்கு கடத்தி செல்லப்படல. அந்த விதத்தில் தமிழர்களுக்கு நாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க தான். ஒரு இன மக்களுக்கு இனத்தோட வரலாறும் கலாச்சார வரலாறும் தெரிஞ்சாதான் அந்த கலாச்சாரம் அழியாமல் இருக்கும்.
அந்த வகையில் ஸ்ரீவிஜய ராஜாங்கம் தன்னுடைய கலாச்சாரத்தை கல்வெட்டுகள்லையும் சிலைகள்லையும் கோவில்கள்லையும் ஸ்தூபிகள்லையும் விஹாரங்கள்லையும் விட்டு சென்றிருந்தாலும் அதோட கலாச்சாரம் மக்களோட பிணைஞ்ச மாதிரி விட்டு செல்லலை அப்படின்றது தான் உண்மை. எவ்வளோதான் செழிப்பாக ஒரு ராஜாங்கமும் மக்களும் இருந்தாலும் ஆட்சியாளர்களும் இராணுவ பாதுகாப்பும் சரியில்லை அப்படின்னா சில 100 வருஷங்கள்லேயே ஒரு கலாச்சாரமே அழியும் அப்படின்றதுக்கு ஸ்ரீவிஜயம் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த வரலாற்று எடுத்துக்காட்டுகள் எல்லாம் நமக்கு ஒரு பாடமாகவே அமைகின்றன. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.